So, good morning to all. Welcome back. Now, I'm a professor from the dark one. ஸோ டெய்லி நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஆன்சர்ஸோட வருவேன். ப்ரீ மார்க்கெட் ஆன்சர்ஸ் அது மார்க்கெட்டுக்கு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் முன்னாடி நான் உங்களுக்கு என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே வரல. வாட் எவர் ப்ரொவைடிங் நான் இங்கே கொடுக்குறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ நீங்கள் இந்த லெவல்ஸை வச்சு ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை, அதுவும் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் ப்ளீஸ் இதில் ட்ரேட் எடுக்காதீங்க. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி ஹைலி ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இப்போ நியூவாக இருக்கீங்கன்னா உடனே எடுத்தோன்னே ஆப்ஷனில் குதிக்காதீங்க. ஸ்டாக்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸ் மூவ் பண்ணப்போ அதுக்கப்புறம் ஆப்ஷனில் ஷிஃப்ட் ஆகலாம். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன்ஸில் வராதீங்க. ஸோ கமிங் பேக் டு அவர் அனாலிசிஸ். நேற்று நேற்று மார்க்கெட்டில் நம்ம கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம், நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நம்மளோட சொன்ன டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி சூப்பரான ஒரு மொமெண்டம் கொடுத்தது. ஸோ எத்தனை பேர் இதில் ட்ரேட் எடுத்தீங்க? டெஃபினட்டாக நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. வெல் அண்ட் குட். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்மளோட கோர்ஸ் ஃபைனல் கோர்ஸ் ஒன்லி லிமிட்டட் சீட்ஸோட தான் இருக்குது. ஒன்லி சீக்ரெட் மட்டும் தான் ஷேர் பண்ணுவீங்க. வள கொல கதையே கிடையாதுங்க. ஒன்லி சீக்ரெட்ஸ். இந்த பேசிக் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், ட்ரெண்ட் லைனு, அந்த லைன் இந்த லைன், இது எதுவுமே நம்ம படிக்க போகிறதில்ல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஸ் டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ நான் என்ட்ரியும் சொல்லி தருவேன், எக்ஸிட்டும் சொல்லி தருவேன், ஸ்டாப் லாஸும் சொன்னேன், க்ளீன் சார்ட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இதில் ஸ்பெஷலாக இருக்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் இருக்கும். அந்த செல்லிங்கை எப்படி தந்திரமாக யூஸ் பண்ணுறது, ஆப்ஷன் செல்லிங் மூலமாக நீங்கள் ஒரு கண்டினியூஸ் ஒரு நிலையான இன்கம் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றது நான் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அண்ட் இட் இஸ் கோயிங் டு எ ஃபென்டாஸ்டிக் கிளாஸ். நம்ம எவ்வளோ நேரம் கிளாஸ் எடுக்கிறோன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை, என்னென்ன நம்ம லேர்ன் பண்ணுறோம், என்ன நம்ம டீச் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம கற்றுக்க போகிறோம். பிகாஸ் எந்த டைமில் மார்க்கெட்டில் நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜியை டக்குன்னு யூஸ் பண்ண போகிறோம், தட் மேட்டர்ஸ். ஸோ என்னோட பர்சனல் ட்ரேடிங் செட்டப் நான் சொல்லித்தர போகிறேன். எம்சிஎக்ஸ் மார்க்கெட், என்சிடிஎக்ஸ் மார்க்கெட் இதெல்லாம் இருக்குது. உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பேன் இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட்டுக்கு. ஸோ வெரி சாரி. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் செஷனாக இருக்க போகுது. ஸோ டோட்டல் நம்ம 10 days நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறீங்க. ஆசிலேட்டர், ஸ்கால்பிங் எல்லாமே நான் நான் இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸ்டே டியூன். ஸோ லெட் இட் பி ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், லெட் இட் பி ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், நம்மகிட்ட ரென்கோ செட்டப்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். டெக்னிக்ஸ் அந்த ரென்கோ ஸ்ட்ராட்டஜிஸ். நிறைய பேருக்கு எப்படி எதை யூஸ் பண்ணணுன்னே தெரியாது. ஸோ உங்களோட எல்லா டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணுவேன். நீங்கள் டவுட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், 8 years இருக்கலாம், 10 years இருக்கலாம், 20 years கூட இருக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக அதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். தாராளமாக நீங்கள் கேளுங்க. ஐ வில் பி ஆன்சரிங் ஒன்லி இன் மை கிளாஸஸ். ஸோ கிளாஸோட ஃபீஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிகாஸ் இட் இஸ் மை லாஸ்ட் கிளாஸ். கிளாஸோட ஃபீஸும் நம்ம சொல்லியாச்சு. ஸோ டோட்டல் 30 seats தான். ஆல்ரெடி 90% புக் ஆயிடுச்சு. அண்டு ஹார்ட்லி நம்ம டெய்லி 9th August 18th August. ஸோ டெய்லி 8 o'clock 9:30 ஈவன் 10 o'clock கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். பிகாஸ் வி டோன்ட் நோ உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும். பிகாஸ் ஒரு செஷன்ஸ்லேயும் ஒரு கிளாஸ்லேயும் இந்த டைம்னா இந்த டைம் தான் இருக்குன்னு இல்லை. இட் குட் எக்ஸ்டெண்ட் ஆல்சோ. இன்கேஸ் போர்ஷன்ஸ் நான் முடிக்கலன்னா கூட இட் மே எக்ஸ்டெண்ட் பியாண்ட் அவர் டேட் ஆல்சோ. 18க்குள்ளே நான் முடிக்க முடியல அப்படின்னா இட் கேன் எக்ஸ்டெண்ட் டு 20 ஆல்சோ. இட் டிபெண்ட்ஸ். ஓகே, பட் நம்பி வாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். தட்ஸ் ஆல். ஸோ நான் அந்த ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்கல. பட் ஆனால் யூ கேன் ஆஸ்க் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல், என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸில் இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா. ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் ஹவு இட் இஸ். ஸோ வாங்க நம்மளோட அனாலிசிஸ் போவோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டி 15 minutes சார்ட். ஸோ 15 minutes சார்ட்டில் முக்கியமான லெவல் நோட் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு அப்சைடு எழுதிக்கோங்க, விச் இஸ் ஓகே, which is 52,034 and 52,138. இது அப்ஸ். அதே மாதிரி டவுன் சைடு எழுதிக்கோங்க, 50,974 to 50,768. ஓகே, முக்கியமான ஜோன் இது. வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இதை நோ ட்ரேடு ஜோன் சொல்லுவோம். இந்த லெவல்ஸ்குள்ள மார்க்கெட் உள்ள போச்சுன்னா நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது, நோ ட்ரேட். ஓகே, ஸோ வாங்க இதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் பண்ண பார்ப்போம். ஸோ நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் டவுன். நம்ம இந்த கேப் அப் கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜி கூட நம்ம கற்றுக்க போகிறோம். கிளியர் கட்டாக நேற்றும் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருக்கும்னு, ரைட்? அண்ட் இட் வாஸ் ரியலி அ ஃபென்டாஸ்டிக் மூவ் மார்க்கெட் நமக்கு கொடுத்தது. ஸோ நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன், கேப் அப்பா கேப் டவுனா. அதே மாதிரி கேப் டவுனாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கிளாஸில் தெரியும். அதே மாதிரி சப்போஸ் பை மிஸ்டேக் நம்ம கேப் டவுன் எடுத்தது மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுவீங்க, அதையும் நான் உங்களுக்கு கற்று தருவேன். ஸோ டோன்ட் வரி ப்ளீஸ், நம்ம கிளாஸை நம்ம ஸ்டாஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கேப் டவுன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கேப் டவுன்னா முக்கியமான லெவல் இந்த லெவல் நான் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்பவும் முக்கியமான ஜோன். திரும்ப சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான ஜோன். மார்க்கெட் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் இங்கே வரும், இந்த இடத்த சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்தாலே நீங்கள் வாங்கிருங்க. திரும்ப கிளியராக சொல்லிட்டேன், ஏன்னா கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இந்த இடம் சப்போர்ட் எடுத்தால் வாங்கிருங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் ரெடியாக இருக்காங்க ஃபார் பையிங். பேங்க் நிஃப்டி, ரைட்? ஸோ மார்க்கெட் நம்மளோட லோயர் லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணுங்கள். உங்களோட டார்கெட் 51,290 and 405. ஸோ இங்கே வந்து பவுன்ஸ் ஆகி திரும்ப வந்துட்டு திரும்ப இது கிராஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்சைட் டார்கெட்டோட நம்ம திரும்ப போயிடும். தென் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த லெவல் உங்களுக்கு காலியாக இருக்கு, ரைட்? கிளியர்? ஸோ சப்போஸ் இது கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சு, இது கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 50,768 இது வரும். இங்கே இருக்கு பாருங்க, ரைட் சைட் பாருங்க, 50,768 டார்கெட். நல்லா பாருங்க, இங்கே வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி திரும்ப போக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல் ரொம்ப ரொம்ப குரூஷியலான லெவல். எப்போ இதை பிரேக் ஆகிட்டு கீழே சஸ்டெயின் ஆகுதோ அப்போதான் உங்களுக்கு கீழே இருக்க டார்கெட் 50,309 ஈவன் 49,903 கூட வரும். ஓகே, அதர்வைஸ் இந்த ஏரியாவில் தான் மார்க்கெட்டில் இன்னைக்கு டைரக்ஷனல் சேஞ்ச் நடக்கும். ஒன்று இங்கேருந்து சஸ்டெயின் ஆகி போகும், இல்லைன்னா இந்த லைனில் சஸ்டெயின் ஆகி மேலே. கிளியர்? இது எப்போ கேப் டவுன் இருந்துச்சுன்னா. சப்போஸ் கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் பை மிஸ்டேக் இன்னைக்கு கேப் அப் இருக்கு அப்படின்னா மார்க்கெட் இந்த நம்மளோட அப்சைட் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும். அப்போ கீழே வந்துச்சுன்னா முதல் டார்கெட் 51,428, 406, 405. ஸோ இந்த லெவல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வரும். இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும், நல்லா பாருங்கள், இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும். மார்க்கெட் ஒன்று இதே லெவலில் இருக்கும், இல்லைன்னா எப்போ உங்களுக்கு 405 பிரேக் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் 290, சாரி, எப்போ இந்த 405 அண்ட் 290 பிரேக் ஆகுதோ, சாரி திரும்ப சொல்கிறேன் பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், கீழே வரும். ஓகே, கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்
405 வரைக்கும் டார்கெட் இருக்குது. 405 வரைக்கும். ஸோ இங்கே பட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த 405யும் உடைச்சதுன்னா உங்களுக்கு 290 ஒரு டார்கெட், அதாவது 51,290. இங்கே வந்து பவுன்ஸ் ஆகி போகுதான்னு பாருங்க. ஸோ இது ரெண்டுமே பவுன்சிங் ஜோன். இப்படி போச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் நம்ம லெவலுக்குள்ளே போயிட்டு இதே ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இன்னைக்கு சுத்தம். டன். எப்போ இந்த 290 பிரேக் ஆகுதோ அப்போ உங்களுக்கு டவுன் சைட் டார்கெட் 178 அண்ட் கீழே இருக்க நம்ம லெவல் வரும். அதுக்கப்புறம் இங்கே இருந்தால் உங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. கிளியர்? ஆல் கிளியர்? டன். சப்போஸ் இதே கேப் அப் நம்ம பாக்ஸுக்கு மேலே, நம்ம நோ ட்ரேட் ஜோனுக்கு மேலே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகுது. ஃபஸ்ட்டு டார்கெட் 52,348. அதுக்கப்புறம் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப அடுத்த டார்கெட் ஆனது 52,818 வரைக்கும் போயிடும். இதையும் பிரேக் ஆகிட்டு மேலே போச்சுன்னா 53,186 வரைக்கும் அப் சைடில் டார்கெட் இருக்கு. ஸோ இங்கே நிறைய சப்போர்ட் இருக்க ஒரு காரணத்தினால மார்க்கெட் உள்ளே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த இடம். நிஜமாக நான் அதிகமாக கான்ஃபிடென்ட்டாக எந்த இடம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த இடம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த இடம் இல்லை இந்த இடம், இந்த ஏரியாவில் தான் மார்க்கெட் பட்டு ரிவர்ஸ் ஆக வேண்டும். இதே என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகே, இங்கே பட்டு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகணும், இல்லை இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டன். வாங்க நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் ஃபஸ்ட்டு டவுன் சைட் பார்த்துக்கோங்க. 24,707 to 24,747. ஓகே, அதே மாதிரி ஹையர் சைடு எழுதிக்கோங்க. 24,955 to 24,970. நேற்று நம்ம கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம் நிஃப்டியில் 24,997 டார்கெட் வரும். எத்தனை பேர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க இது வரும்னு? கிளியர் கட்டாக வந்தது. இங்கேருந்தா மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் நடந்தது. ஸோ நம்ம லெவல்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஓகே, நான் பாயிண்ட் கொண்டு எல்லாரும் ஜோனாக தான் சொல்லுவாங்க. நான் ஒரு ஏரியாவே ஒரு சிம்பிளான சிங்கிள் லைனில் நான் சொல்கிறேன். கிளியர்? ஓகே, ஸோ இந்த இடத்த நம்ம மார்க்கெட் இந்த ரெண்டு ஜோனுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. திஸ் இஸ் நோ ட்ரேட். என்னது? ட்ரேடு எடுக்கக்கூடாத ஒரு ஜோன். திஸ் இஸ் கால் நோ ட்ரேட் ஜோன். ஸோ இன்னைக்கு நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? கேப் டவுன். அதாவது நிஃப்டியில் ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆப்வியஸில் பேங்க் நிஃப்டியும் ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டன். ஸோ கேப் டவுன் எடுத்து சேம் டு சேம் நம்ம லெவலுக்கு வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு மேலே போச்சுன்னா நீங்கள் தாராளமாக கால்ஸை எடுக்கலாம். ஸோ நம்ம லெவலில் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது 24,832. முக்கியமான லெவல் பாருங்கள், 24,832 இங்கே வரும். இங்கே வந்துட்டு மார்க்கெட் இங்கே இருக்குது. திரும்ப புல் பேக் எடுத்துட்டு இதை பிரேக் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் போகும். திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் ஃப்ரீயாக மேலே போகணும்னா இந்த 24,832 836 டார்கெட்டை பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போகணும். அப்போ தான் மேலே போகும், இல்லைன்னா போகாது. நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் இதுதான் ஆன்சர். ரைட்? கிளியர்? ஸோ அப்படி போச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் டார்கெட் ஆனது 866 வரும். அதுக்கப்புறம் மேலே இருக்க நம்மளோட லெவல்ஸ் வரும். கிளியர்? பை சான்ஸ் மார்க்கெட் நம்மளோட லெவல் கீழே ஓப்பன் ஆகுதோ இல்லை லெவல் கீழே சஸ்டெயின் ஆகுதோ, இதை உடைக்க முடியல, இதுக்கு மேலே போக முடியல, இங்கே இருந்தால் மார்க்கெட்டை எஃப்ஐடிஐ புஷ் பண்ணிடுவாங்க கீழே. ஸோ அப்போ உங்களுக்கு டார்கெட் 24,582 24,545 இந்த டார்கெட் வரும். இங்கேருந்து ஒன்று மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அப்படி இதையும் உடைச்சி இது லாஸ்ட்டாக 545யும் உடைச்சி வந்துருச்சுன்னா உங்களுக்கு
404 வந்து ரிவர்ஸ் ஆகும். 24,404. கிளியர்? வாங்க. Coming back to our original game. Suppose by chance மார்க்கெட்டில் இன்னைக்கு கேப் அப் ஆயிடுச்சு. பை சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு. இம்மீடியட்டாக உடனே கால் சைடு போயிடாதீங்க. ஏன்னா நமங்களோட முக்கியமான ஒரு லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் என்ன பண்ணுது பாருங்கள். இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகி இதில் ஏதாவது ரிஜெக்ஷன் கிடச்சிதுன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கீழே வரும். கீழே வந்தால் உங்களுக்கு 24,866 இந்த டார்கெட் கிடைக்கும். இதுக்கப்புறம் கீழே இருக்க டார்கெட் 24,832 இந்த டார்கெட் கிடைக்கும். இங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் ஓகே. அப்படி இதையும் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு கீழே 24,769 அண்ட் ஃபாலோடு பை நம்ம ஜோன் கிடைச்சிடும். சப்போஸ் மார்க்கெட் கேப் அப்பே ஆகுது, நம்ம லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, 997லாம் உடச்சி 25,000லாம் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து என்ன ஆயிரும், எல்லாரும் இங்கே யாரெல்லாம் புட் எடுத்துனா எல்லாரும் அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் புட் எடுத்துட்டு பார்த்தா பொசிஷனை கட் பண்ணோம், மார்க்கெட் இங்கேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். உங்களுக்கு டார்கெட் 25,158 வந்துடும். 25,158 இதையும் கிராஸ் ஆச்சுன்னா லாஸ்ட் டார்கெட் 25,256 25,256 இந்த டார்கெட் வந்துடும். கிளியர்? உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன் என்னென்ன பண்ணணுன்றது. ரெஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அப் டு யூ. ஸோ நான் இப்பவும் சொல்கிறேன், நிஃப்டி ஒரு நல்ல மொமெண்டமில் தான் இருக்குது. எனி பேட் நியூஸ் நிஃப்டியை ரொம்ப பேடாக அஃபெக்ட் பண்ணும், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ டெய்லி கேண்டில் படி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன கிடச்சிருக்கு, ஒரு ஸ்பின்னிங் டாப் மேலே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்களோட ப்ரீஷியஸான கமெண்ட்ஸை கொடுங்க. நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்களா, என்னோடய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்றது கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணல எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் டவுட்ஸை கேளுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெஃபினட்டாக என்னால் முடிஞ்சதுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு திஸ் அனாலிசிஸ் வில் பி வெரி வெரி குட். ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பபாய், ஹாப்பி ட்ரேடிங், see you soon tomorrow with a new analysis. ஸோ திரும்ப சொல்கிறேன், லாஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்களே கஷ்டப்பட்டு கேட்டிங்கன்னா சார் எனக்கு வேணும்னு கேட்டால் கூட நான் அந்த சுச்சுவேஷனில் இருக்க மாட்டேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங்.